அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வீனஸ் அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான், வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய விஷயங்களை வாஸ்து சம்பந்தமான நிறைய, அதாவது என்னை பொறுத்தவரையில் ஒரு நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னுடைய வீடியோக்களை போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் நிச்சயமாக சொல்லியிருக்கேன். அதை விட்டுட்டு டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்வது ஒரு டவுட் இருக்குது சார், அது எந்த ஒரு டவுட்டுக்கும் என்னுடைய தரப்பில் இருந்து நிச்சயமாக பதில் கிடைக்காது. அதனால் அதை வேஸ்ட் பண்ணாங்க, அந்த டைம் வேஸ்ட் பண்ணாங்க. அப்பாயின்மெண்ட் வேணும், உங்களுக்கு நேரில் கூப்பிட்டு அழைத்து பார்க்கணும், இவரை வச்சு வாஸ்து பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மற்றபடி தயவு செய்து டவுட்டு, சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் அடிக்கடி என்னுடைய காதில் அடிக்கடி வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் டவுட்டு அப்படின்னு. இந்த டவுட்டு சந்தேகம் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்டிகுலராக எல்லாருக்குமே ஒரு விஷயம் பாதிக்கும். அதை நான் வரும் நாட்களில் நான் தெரியப்படுத்துகிறேன். அப்போது நீங்கள் மிக ஆணித்தனமாக வாஸ்து உண்மை, வாஸ்து மீது நம்பிக்கை இருக்குது, கூப்பிட்டு பாருங்கள், அழைத்து பாருங்கள். பணத்தை பற்றிலாம் தயவு செய்து சிந்திக்காதீங்க. வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டலுக்கும் மருத்துவத்துக்கும் எண்ணற்ற அந்த மருத்துவ செலவுகள், திடீர்னு பார்த்தா திடீர் விரயம், எதுக்கு பணம் செலவாகுது, எதுக்கு நம்ம வேலைக்கு போகலை, ஏன் நமக்கு தடை தாமதங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். அது உங்களுடைய விருப்பம் தான், என்னுடைய கட்டாயத்தின் பேரில் நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நல்ல முக்கியமான ஒரு அருமையான தகவலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாடி படிக்கட்டு, இப்போ உட்புற படிக்கட்டாக இருந்தாலும் சரி, வெளிப்புற படிக்கட்டாக இருந்தாலும் சரி, அந்த படிக்கட்டு உச்சம் நீச்சம் சொல்லக்கூடிய அந்த வாசல் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இது யூடியூப்பில் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமாகவும் நிறைய பிளான்லாம் அனுப்பிச்சு நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. அப்போ அதை நம்ம வீடியோ மூலமாக தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நம்பர் 1, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வெளிப்புற படிக்கட்டு அமைக்கிறீங்க அப்படின்னா அது உச்சத்தில் தான் அந்த வாசல் ஏறணும். அப்போ வடக்கு பார்த்த மனையில் நீங்கள் வடமேற்கு வடக்கில் படிக்கட்டு அமைக்கிறீங்க அப்படின்னா அது உச்சத்தை நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். உச்சம் அப்படிங்கிறது வடமேற்கு மேற்கு. இப்போது அந்த பால்கனி, அந்த போர்ட்டிகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ அந்த வாசல் ஒவ்வொரு இதாக பிரித்து பாருங்கள். அப்போ அந்த வடமேற்கு மேற்கில் தான் ஏறணும். இப்போ நான் வடமேற்கு வடக்கில் படிக்கட்டு கொடுக்கறதில்ல. இன்கேஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த படிக்கட்டு உச்சத்தில் கணக்கு பண்ணிக்கோங்க, வடமேற்கு மேற்கில் ஏறணும். சரி, இப்போ நான் ஏற்கனவே படிக்கட்டு அமைச்சிட்டேன் சார், ஆன்டி கிளாக் வைஸில் அமைச்சிருக்கேன் சார், அது சரியாக தவறா அப்படின்னா நிச்சயமாக தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த ஆன்டி கிளாக் வைஸில் அமைச்சிருக்க படிக்கட்டு அந்த பால்கனியில் சுற்றி ஏறி நம்ம உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி ஒரு சின்ன மாற்றம் செய்து நம்ம உச்சத்துக்கு மாற்றலாம். இது பண்ணலாம். இதை வாஸ்து நிபுணர் பார்த்தா மட்டும்தான் பண்ண முடியும். இதை நீங்களாக சரி செய்ய முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ உதாரணம் தெற்கு பார்த்த மனையில் அமைக்கிறீங்கன்னு வைங்க. தெற்கு பார்த்த மனையில் உச்சம் பார்த்தீங்கன்னா மேற்கு தான் உச்சம். அந்த படி போய் ஏறுற இடம் உச்சம். ஆனால் நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகக்கூடிய வாசல் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்கில் தான் போய் அந்த வீட்டுக்குள்ளே, அந்த பில்டிங்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற இடம் தென்கிழக்கு தெற்கில் தான் இருக்கும். இது நிச்சயமான உண்மை. இதே போல தான் வடக்கு பார்த்த மனைக்கும் வடமேற்கு வடக்கில் அமைக்கிறீங்கன்னா அந்த ஏறி போய் நம்ம வடகிழக்கு வடக்கு அதில் தான் என்ட்ரன்ஸ் ஆகும். இதுதான் நிச்சயமான உண்மை. இதை தவிர வேறு எதுவுமே மாற்றங்கள் கிடையாது. அப்போ இந்த கிளாக் வைஸில் அமைச்சாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸில் அமைச்சாலும் சரி, அந்த உள்ளே போகிற உச்சம் நீச்சம்ங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க வீட்டு வாசலை தான் உச்சம்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நீங்கள் ஏறுற இடமும் படிக்கட்டு போய் மேலே நீங்கள் ஜாயின் பண்ணி பிளாட்ஃபார்மில் ஏறுற இடமும் உச்சம் நீச்சம் நிச்சயமாக பார்க்கணும். ஆனால் சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் எப்படி வேணாலும் அமைச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முறையாக முதல்ல கவனிச்சிடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கவனிக்க தவறினால் அதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ், ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்ரைல் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி நம்ம உச்சத்தில் போகிற மாதிரி அதை பண்ணலாம். நிச்சயமாக பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் தான் பார்த்து, இப்போ நான் நேரில் பார்க்காம இப்போ நீங்கள் உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு சார் நான் கிளாக் வைஸில் அமைச்சிருக்கேன், ஆன்டி கிளாக், இதெல்லாம் விட்டுருங்க.
உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு அழைத்து பாருங்கள். இதுதான் மிக மிக நல்லது. அதனால் இந்த படிக்கட்டை வந்து கிளாக் வைஸில் அமைக்கணுமா, ஆன்டி கிளாக் வைஸில் அமைக்கணுமா, உச்சம் நீச்சத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், டிராயிங் போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. டிராயிங் போட்டு சொல்கிறதுக்கெலாம் வந்து நான் என்னை பொறுத்த வரையில் படம் வரைந்து காட்டணுங்கிறது இருந்தாலும் கூட நீங்கள் அதற்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு நபரை அழைத்து மென்மேலும் வளர்ச்சியை காணணும். ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா அது மட்டும் தவறுன்னு நினைக்காதீங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே சரியாக இருந்தாலும் நமக்குள் இருக்கக்கூடிய தவறுகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அது மற்றவங்க மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். எல்லா தவறுகளையும் உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது. நீங்கள் நான் தவறையே தெரிஞ்சுக்கிட மாட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் போய் அப்படியே ஒரு போகிற போக்கில் போய்கிட்டே இருங்க. என்றைக்கு உங்களுக்கு தோணுதோ அன்றைக்கி பாருங்கள், இல்லை பார்க்காமையே வாழ்ந்து முடிச்சுட்டு அப்படியே கடந்து போயிருங்க. பிரச்சனைகள் வந்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருங்க. யாரும் உங்களையே வாஸ்து பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்தலை. அதனால் வாஸ்து மீது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அதை கையெடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.